கடக ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த கடக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொன்னாவே ஒரு தாய் எப்படி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் மற்றவர்களை பேணி காப்பாங்களோ, மற்றவங்க கஷ்டப்படாமல் பார்த்துக்குவாங்களோ, எந்த ஒரு வகையிலும் வாழ்க்கையில் அவங்க எந்த பிரச்சனையும் மாட்டக்கூடாதுன்னு அவங்கள பாதுகாப்பாங்களோ, அது மாதிரி எல்லாரையும் பாதுகாக்கக்கூடியவர்கள் கடகராசி அன்பர்கள். அவங்கள மாதிரி மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த அளவுக்கு எந்த ஒரு கள்ளம் கபடம் இல்லாமல், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்யக்கூடியவர்கள் இந்த கடகராசி அன்பர்கள். அப்படிலாம் இருந்தவங்க பார்த்திங்கன்னா கடந்த ஒரு 2.5 வருஷத்தில் அஷ்டம சனியில் வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகளை சந்திச்சிட்டிங்க. ஏன்னா இந்த அஷ்டம சனி நிறைய பேருக்கு பாதிப்பை கொடுக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த அஷ்டம சனி தான் உங்களுக்கு யார் உங்களை பார்த்துக்கிறாங்க, யார் உங்களுக்கு உதவி செய்கிறாங்க, யார் உங்கள் பின்னாடி நின்னாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு பக்காவாக அவங்கள தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருந்திருக்கும். அதில் நிறைய கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்திருக்கு, இல்லைன்னு சொல்ல. ஆனால் இப்போ வாழ்க்கையில் நம்ம யாருக்கு உதவி பண்ணணும் பண்ணக்கூடாது. ஏன்னா தானமே என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு பின் தான் தானம் தர்மம்லாம். ஆனால் அதெல்லாம் யோசிக்காமல் எல்லாத்தையும் தானமாக கொடுத்து கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழல் தான் இந்த கடகராசி என்பதற்கு இப்போ இருக்கக்கூடிய நிலை. நிறைய பேருக்கு கடந்த ஒரு 5 வருஷத்தில் கடன் அதிகமாகிடுச்சு சார். எப்போ இந்த கொரோனா வந்துச்சோ அதுலேருந்தே கடன் அளவு அது குறையவே இல்லை. நானும் என்னெல்லாம் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. இத்தனைக்கும் சுக்கிரதசை வேறு நடக்குது, சுக்கிரதசை வந்ததுக்கப்புறம் தான் இன்னும் கடனே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அதே போல் உடல்நிலை பாதிப்பு, ஒரு மனுஷனை எப்படிலாம் கஷ்டப்படுத்தணுமோ அந்த மாதிரி உடல் கஷ்டப்படுத்தியிருக்கும். பிபி, சுகரு, அறுவை சிகிச்சை, சில பேருக்கு ஆக்சிடெண்ட்டு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், ஆனால் வீட்டில் இருக்கவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, கணவருக்கு உடம்பு சரியில்லை, பசங்களுக்கு உடம்பு சரியில்லை, இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டோம். மருத்துவ செலவுகள்லாம் பார்த்திங்கன்னா பல லட்சம் பண்ணியிருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். அதே போல் குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள், மனைவிக்குள்ள சண்டை, கணவர் கூட சண்டை, நிறைய பேருக்கு தகாத பழக்க வழக்கங்கள், ஏமாற்றங்கள், பணம் ஏமாற்றம். கடகராசியை மாதிரி ஏமாந்தவங்க யாருமே கிடையாது. ஷேர் மார்க்கெட்டில், கிரிப்டோ கரன்சியில் பணம் ஒருத்தருக்கு உதவின்னு கேட்டார் சார், வேறு வழி இல்லை, அன்றைக்கி கொஞ்சம் காசு இருந்து கொடுத்தேன், இன்றைக்கி எனக்கு காசு இல்லை, அவர் திரும்பி கூட பார்க்க மாட்டார், ஃபோன் எடுக்க மாட்டுறாரு, அவர் போய் பார்த்தா பிடிக்கவே முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க நிறைய பேர் இருப்பீங்க. இது இங்கே தான் இப்படி இருக்குது அப்படின்னா வெளிநாட்டில் அதை விட மோசமாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லாமல் 2 வருஷம் 1 வருஷம், மனைவிக்கு வேலை இல்லாமல், கணவருக்கு வேலை இல்லாமல், ஏதோ வாழ்க்கையை ஓட்டிகிட்ருக்கோம் சார், பேருக்கு தான் வெளிநாட்டில் இருக்கேன் சார், ஆனால் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசி என்பது நிறைய பேர் இருப்பீங்க. தொழில் செய்தவர்கள் வாழ்க்கை அப்படியே திருப்பி போட்டுருக்கும். ஏன்டா நம்ம இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு வருத்தப்படுற மாதிரி, அசிங்கப்படுற மாதிரி, கலங்கப்படுற மாதிரி நிறைய சம்பவங்களை சந்தித்தவர்கள் கடகராசி என்பது. இதெல்லாம் பிரச்சனைலாம் தீந்துருமா சார் அப்படின்னு உட்காந்துட்ருக்கீங்க. அந்த தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை இந்த குரு பயிற்சி கொடுக்க போகுது. இந்த குரு பயிற்சி என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மாற்றத்தை கொடுக்கும். யாருக்கு மாற்றத்தை கொடுக்கும் அப்படின்னா, நீங்கள் மனதளவுலையும் உடலளவுலையும் மாற்றத்துக்கு நான் தயாராக இருக்கேன், நான் பார்த்தீங்கன்னா வேலை மாறத்துக்கு தயாராக இருக்கேன், வீடு மாறத்துக்கு தயாராக இருக்கேன், இடம் மாறுறதுக்கு தயாராக இருக்கேன், தொழிலை மாற்றத்துக்கு தயாராக இருக்கேன், முதல்ல என்ன மாற்றிக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் எந்த விஷயம் செஞ்சிட்டு இருக்கீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் மாற்றுங்க. இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க, அந்த வேலையிலேருந்து வேறு வேலைக்கு ட்ரை பண்ணுங்கள். அந்த வேலை வேறு இடத்துல இருக்கலாம், வெளியூரில் இருக்கலாம், வெளிநாடாக இருக்கலாம். அது மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லது. நீங்கள் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் போடுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதை செய்ய போகுது. நான் அதுக்கு தான் சார் ட்ரை பண்ணுறேன், எனக்கு கிடச்சிருமா சார்? நான் கண்டிப்பாக கடகராசி என்பதற்கு அடுத்த 1 வருஷத்துக்குள்ளே வெளிநாடு சென்று வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம். நீங்கள் இந்த ஊர்லேயே இருந்தால் கூட கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரப்போகுது சார், ரெடியாக இருந்துங்க. அது யாராக இருந்தாலும் சரி, கடகராசியாக இருந்தாலும் சரி, வேலை நான் மாறலாம் மாட்டேன்னு சொல்கிறவங்க நிறைய கடகராசி என்பீங்க. கண்டிப்பாக மாறலை அப்படின்னா வேலை போகும். அதனால் தயாராக இருங்க மாற்றத்துக்கு. அதே போல் வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் இடம் மாறி ட்ரை பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே போல் தொழில் பண்ணுறீங்க, தொழில் எனக்கு பெரிய கடன் இருக்குது சார், என்ன பண்ணுறதே தெரியல சார், எனக்கு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு சார் அப்படின்னா அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்த மாற்றுங்க.
ஆஃபீஸை மாற்றுங்க, ஃபேக்ட்ரியை மாற்றுங்க. இல்லை சார் என்னால் மாற்ற முடியாது அப்படின்னா அங்கேயே ஏதாவது ரூமை மாற முடியுமா, அங்கேயே டேபிளை மாற்றி போட முடியுமான்னு பண்ணுங்க. கண்டிப்பாக கடகராசி என்பவர்களுக்கு இந்த வருஷம் மிகப்பெரிய மாற்றம் தொழிலில் வந்தே தீரும். தொழிலை மாற்றத்துக்கு ரெடி ஆகிருங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ கூடிய ஒரு அடிஷ்னலாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வரும், யோசனைகள் வரும், சோதனைகள் வரும். அந்த சோதனை வந்தாலும் சரி, யோசனை வந்தாலும் சரி, வாய்ப்பு வந்தாலும் சரி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் நிறைய கடகராசி என்பவர்கள் வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குமே ஒரு இடம் மாற்றம் இருக்குது, வீடு மாற்றம் இருக்குது. அதை பண்ணிக்கிறது நல்லது. யாரெல்லாம் கடகராசியாக இருந்து வாடகை வீட்டில் இருக்கீங்களோ சொந்த வீடுக்கு மாறுவதற்கான நேரம். யாரெல்லாம் கடகராசி அன்பர்கள் ரொம்ப நாளாக ஒரே வீட்டில் இருக்கீங்கன்னா அவங்களாம் இடம் மாறுவதற்கான நேரம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வீடு, வண்டி, வாகனம் யோகம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நிறைய பேர் இடம் விற்று வீடு விற்று வேறு ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, வேற ஒரு வீடு போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும். நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் வித் ப்ரொமோஷன் வரும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். படிக்க செல்லக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பாக வெளியூர் போய் படிங்க, வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். கொஞ்சம் கடன் வாங்கிட்டு போகிற மாதிரி இருக்கும், தப்பு ஒன்றும் இல்லை. அதனால் போங்க. கண்டிப்பாக அந்த கடன் மாணவர்களை கண்டிப்பாக உயர்த்தும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது சார். அந்த மாதிரி நீங்கள் முயற்சி பண்ணிட்டீங்கன்னா சிறப்பான ஒரு அமைப்பு கடகராசி என்பவர்களுக்கு இருக்குது. அதே போல் நிறைய பேருக்கு உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். உடல் நலம் கொஞ்சம் பாதிக்கும், மனநலம் பாதிக்கும். மனநலம் அப்படின்னு சொல்லும்போது யார்கிட்ட சண்டை, பிரச்சனை, பணம் வாங்கிட்டு 4 பேர் ஏதாவது கொஞ்சம் தவறாக பேசுறது உங்களை பற்றி அப்படிலாம் நடக்கும். அதை மட்டும் ரொம்ப பெருசாக யோசிக்காமல் நீங்கள் பாட்டு உங்கள் வேலையை பாருங்கள், நல்லாயிருக்கும். திருமண யோகம் ஏற்படும். நீங்கள் திருமணத்துக்கு பார்க்குறீங்க அப்படின்னா வெளியூர் பொண்ணாக பாருங்கள், வெளியே ஒரு பையனாக பாருங்கள். கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். அதே போல் நிறைய பேருக்கு இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பண வரவுகள் புதுசாக வரும். அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு பணம் வந்து அதன் மூலமாக தொழில் செய்வதற்கான வாய்ப்பு. நீங்கள் எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணி பணம் செய்வதற்கான வாய்ப்பு. வெளியூர்லேருந்து பணம் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே மாதிரி உறவுகளால் பலவிதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். மொத்தத்தில் உடல் ரீதியாகவும், மன ரீதியாகவும், தொழில் ரீதியாகவும், வேலை ரீதியாகவும் ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு 2026ஆம் ஆண்டு குரு பெயர்ச்சி பலன்கள் அமையப்போகிறது. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குருவுடைய நிலை நல்லா இருக்கும்போது கண்டிப்பாக இதை விட யோக பலன்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நிறைய பேருக்கு எந்த பயிற்சி ஆனாலும் நடக்கலை அப்படின்னு சில பேர் சொல்கிறவங்க இருப்பீங்க. அவங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஜாதகத்தில் மற்ற கிரகங்கள் சரியில்லாமல் இருக்கலாம். அதே போல் தசாபுத்தி, ராகு கேது தசா, சனி தசா, புதன் தசா சில பிரச்சனைகள் இருக்கும். சில பேருக்கு சுப கிரகங்கள் சொல்லக்கூடிய குரு தசா, சுக்கிர தசையில் கூட பொருளாதார இழப்புகள், வேலையின்மை, தொழிலில் பாதிப்புகள், குடும்பத்தில் குழப்பம்லாம் நடந்திருக்கு. அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் தான் முக்கிய காரணமாக இருக்குது. ஜாதகத்தை பார்த்து முடிவு எடுத்துக்கொள்வது சிறப்பு. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் நோட்டில் எழுதுன மாதிரி PDFில் வேணும் அப்படின்னா 51 பக்கம் PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க. நோட்டில் எழுதி தரோம். அது ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம். வேணுன்றவங்க கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். விருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம் எல்லாம் மற்ற பலவிதமான பிரசனங்கள் சொல்லித்தரோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடத்துகிறோம். ஆன்லைனில் படிக்கிறவங்க படிக்கலாம். விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.